விசுவாசிக்கிற ஆண்டவர் அவருடைய வார்த்தை அவருடைய வார்த்தை ஆண்டவர் பலவந்தமாக ஆழத்திலேருந்து கர்த்தர் நமக்கு எடுத்து கொடுத்து வருகிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? God is giving us good stuff. ஆண்டவர் பெரிய காரியத்தை, ஆண்டவர் ஆழமான காரியத்தை அவருடைய சபைக்கு அவர் விடுவித்து கொண்டே இருக்கிறார். ஆமென். ஸோ நம்ம அதை விசுவாசிக்கும் போது, நம்பும் போது, நிச்சயமாய் கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில மட்டுமல்ல, நம்மளுடைய ஆவியில மட்டுமல்ல, நம்மளுடைய வாழ்க்கையின் நடத்தல் மட்டுமல்ல, நம் குடும்பத்திலும், நம்மளுடைய குடும்பத்தினுடைய பாதைகளும் தீர்மானத்திலும் ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா. ஆமென். கிரியை நடக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை மாறும். ஆமென். இங்கே இந்த ஆரம்பிக்குதுன்னா, விசுவாசிக்கும் போது கர்த்தர் விடுவிக்கிற இந்த வார்த்தை விசுவாசிக்கும் போது அது கிரியை செய்ய ஆரம்பிக்கும். இட் வில் அஃபெக்ட் அவர் லைஃப் ஸ்டைல். நம்மளோட வாழ்க்கையை அது அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். எத்தனை பேருக்கு புரியுது என்ன சொல்றேன்னு? இப்போ எங்கேயாச்சும் போயிட்டு நம்ம தெரியுங்களா, இந்த இடத்துக்கு போகாதீங்க, ரொம்ப கிருமிலாம் இருக்கும், ஹாஸ்பிட்டல் நுழையாதீங்க, மாஸ்க் போட்டு, கிருமிலாம் இருக்கும். ஏன் தெரியுங்களா? அந்த கிருமி நம்மளை அஃபெக்ட் பண்ணிடும். அதே போல தேவனுடைய வார்த்தையில நம்ம உண்மையாய் பெற்றுக்கொள்ளும் போது இட் வில் அஃபெக்ட் அவர் ஸ்பிரிட். நம்ம ஆவியை அது பாதிப்பு உண்டாக்கும். ஆனா என்ன பாதிப்பு? நல்ல ஒரு பாதிப்பு உண்டாக்கும். நம்ம வாழ்க்கை மாற்றும், குடும்ப சூழ்நிலை மாறும், குடும்பத்துடைய சிந்தனை கர்த்தர் மாற்றுவார், நம்மளுடைய சிந்திக்கிற விதத்தை கர்த்தர் மாற்றுவார், நம்மளுடைய தீர்மானம் எடுக்கிற விதத்தை கர்த்தர் மாற்றுவார். எல்லாம் மாறும். ஏனென்றால் வார்த்தை வரும்போது, சத்தியம் வரும்போது, சத்தியம் அநேக காரியத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும். இட் வில் பிரிங் டெலிவரன்ஸ். ஹல்லேலூயா. ஆகையால் தேவ பிள்ளைங்க, இந்த நாளில் நீங்கள் கேட்கும்போது சில காரியங்கள் இந்த நாளில் நீங்கள் கேட்கும்போது அது புதிதாக இருக்கலாம், அது கொஞ்சம் ஆழமாக இருக்கலாம். ஆனால் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு தெளிவை கொடுத்து நமக்கு எல்லோருக்கும் கர்த்தர் அவருடைய சத்தியத்தில் நடத்துவார் என்று விசுவாசிக்கிறேன். ஆகையால் நம்மளுடைய கண்கள் திறந்த வண்ணமாக இருந்து, அல்லேலூயா, நம்மளுடைய இருதயத்தை திறந்த வண்ணமாக இருந்து, நம்மளுடைய செவிகள் திறந்த வண்ணமாக இருந்து கர்த்தர் வார்த்தை நாம் கேட்போமாக. நம்ம பார்த்தோம் என்றால், நம்ம ரீகேப் பார்க்கும்போது ரெண்டு வாரமான நம்ம 2 வீக்ஸ் நம்ம இந்த சீரீஸ் நம்ம இப்போ நம்ம தொடர்ந்து நம்ம போக போகிறோம். கடைசியாக நம்ம யாரை பார்த்தோம்னா, பிரதர் அனனியாஸும் அவங்களுடைய ஒய்ஃப் மிஸ்ஸஸ் அனனியாஸ் சஃபியரா நம்ம பார்த்தோம். அனனியாஸ் சஃபியரா கதை அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். எப்படி இந்த கப்பலுடைய வாழ்க்கை நம்ம பார்த்தோம். ஏன் இந்த கதை நடுவில் வருது? அப்போஸ்தலருடைய தொடக்கத்தில் சபையின் அசைவில் ஏன் இந்த கதை வருகிறதுன்னு நம்ம பார்த்தோம். அவன் யாருக்கும் ஞாபகம் இருக்குதா அந்த கதை? வந்தவங்க ஞாபகம் இருக்கலாம். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் ஒரு ட்விஸ்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆதாம் ஏவாளை நம்ம பார்த்தோம், த ஃபர்ஸ்ட் கப்பல். இங்கே தான் இந்த பஸ் சொன்னேன், ஒரு மூவ்மெண்ட் கர்த்தர் கொண்டு வந்தார். ஆமென். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குல்ல? ஒரு மூவ்மெண்ட் இங்கே மூவ்மெண்ட் ஆரம்பிச்சுன்னா ஆதாம் ஏவாள் மூலியமாய் கர்த்தர் ஆரம்பித்தார் அந்த அசைவை. அப்போ அந்த அசைவு ஆரம்பிக்கும் போது அது பிறகு ஒரு குடும்பத்தில் கர்த்தர் அசைவை கொண்டு வந்தார். ஆபிரகாமுடைய குடும்பத்தில், அப்படியே குடும்பம் நோவா, தெரியுங்களா? ஆபிரகாம் வரும்போது சந்ததியாக கர்த்தர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி ஒரு சந்ததியை கர்த்தர் நடத்துகிறார். அதனால தான் உங்கள் எல்லாருக்கும் நான் சொன்னேன், நம்மளுடைய சந்ததியை கர்த்தர் நடத்துகிறவராக இருக்கிறார். உங்களோட அசைவு இந்த குடும்பத்தின் அசைவு மட்டுமல்ல, இந்த அசைவு உங்களுடைய சந்ததியின் அசைவு. இந்த அசைவு தேசத்தையே பாதிப்பு உண்டாக்குகிற ஒரு அசைவு. ஹல்லேலூயா. அப்போ கவனிப்போம் தேவ பிள்ளைகளை, இது முக்கியமான காரியம். கர்த்தர் கொண்டு வர ஒவ்வொரு அசைவு அது முக்கியமாக இருக்கிறது. The original setting, அந்த ஃபர்ஸ்ட் செட்டிங் ஆடாம் ஏவாள் ஆண்டவர் கொடுக்கும்போது அது தேவனுடைய செட்டிங். ஆண்டவர் எந்த பாவம் வர கிடையாது, அங்கே தீட்டு வர கிடையாது, எல்லாம் நன்றாக இருந்தது தேவன் சொன்னார். இட் வாஸ் வெரி குட். ஆமென். அப்போ சொல்லி ஆண்டவர் அவருடைய சாயலாக அங்கே படைத்தார். ஏதேன் தோட்டம் என்று சொல்லும்போது என்னன்னா, அந்த ஏதேனுடைய வார்த்தை அர்த்தம் என்னென்றால் டிலைட். டிலைட்னா டிலைட் அப்படின்னா அது சுவையானது. another word, இன்னொரு வார்த்தை சொன்னேன், டிலைட். அண்ட் இங்கிலீஷில் இன்னொரு வார்த்தை சொன்னேன், பிளஷர். சுவையானது, மகிழ்ச்சியானது, டிலைட். அப்படின்னா அவருடைய அந்த தோட்டத்தில் அவர் வைக்கும்போது, ஏதேன் தோட்டம் என்று வைக்கும்போது அது அவருக்கு பிரியமான உள்ள தோட்டம். பாவம் கிடையாது, அங்கே வெறுப்பு கிடையாது, கசப்பு கிடையாது, சுளுசுளுப்பு கிடையாது, அங்கே எதுவும் கிடையாது, எல்லாம் நன்றாக இருந்தது. அல்லேலூயா. அதனால God was delightful. ஆண்டவர் பார்த்து நல்லா இருக்கிறது ஆண்டவர் சொன்னார். ஏன் தெரியுங்களா? ஒரே ஒரு காரணம். ஏன் தெரியுங்களா? ஒரே ஒரு காரணம். ஆண்டவர் ஆடாமை படைத்தார், ஆடாம் ஒரு மனிதனாய் படைத்தார், ஏவாளை படைத்தார். ஆனால் ஒரே ஒரு காரணம், கர்த்தர் பிரியமாய் இருந்தார். ஏன் தெரியுங்களா? அவருடைய சாயல் பூமியிலே காணப்பட்டது. அவருடைய சாயல், அவன் தேவனுடைய சாயல். கவனிகள்,
சத்துருவானவன் ஏன் அந்த தோட்டத்துக்கு வந்தான் தெரியுங்களா? ஏன்னா அவன் நம்மளுடைய பாஷையில கடுப்பாயிட்டான். ஏன் கடுப்பாயிட்டானா, தேவனுடைய சாயல் பூமியிலே காணப்படுகிறது. அவனுக்கு வெறுப்பு வந்தது கர்த்தருடைய சாயல் இங்க இவங்க அப்படி பெருகி போகுது. அது வேற வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரா, சொல்லிட்டாரா, கட்டளையிட்டாரா, பழகி பெருகுங்கன்ட்டாரா, அப்படின்னா அவருடைய சாயல் பெருக போகிறது. சத்துருவானவன் அந்த சாயலை சாகடிக்க தான் அந்த தோட்டத்துக்கு வந்தான். ஆடாமேவால் சாகடிக்கிறது மட்டும் இல்லை, தேவனுடைய சாயலை சாகடிக்கிறதுக்கு. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப தேவனுக்கும் சத்துருவானவனுக்கும் ஒரு பயங்கரமான பகை. கர்த்தருடைய சாயல் பார்க்கும்போது அவனால் பொறுக்க முடியல. அதனால தான் பாவம் வந்தது. எல்லாம் தெரியுங்களா, தலைகீழாக மாறினது. புதிய உடன்படிக்கை வரும்போது இப்போ நம்ம புதிய உடன்படிக்கையில் இருக்கோம், நியூ கவர்னன்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து அவர் உயிர் தெழுந்து இன்றைக்கு நாம் அவருடைய ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாம் எல்லோரும் கர்த்தர் காப்பாற்றி விட்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அல்லேலூயா. அவர் காப்பாற்றி விட்டார். ஆனாலும் இந்த புதிய அந்த அசைவில், இந்த சபையின் அசைவில், அப்படின்னா முதல் ஆண்டவர் அப்போஸ்தல நாட்களில் இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொண்ட பிறகு அந்த சர்ச்சோடைய பிகினிங் பார்க்கும்போது அந்த அசைவில் அனனியா சஃபீரா கதை வரும்போது கர்த்தர் என்ன எச்சரிக்கை கொடுக்கிறாருன்னா, இது ஜஸ்ட் ரீகேப் பண்ணுறேன். மீண்டுமாக ஆடாம் ஏவாள் அந்த கப்பல் செய்த தவறு இன்றைக்கு நாம் செய்யக்கூடாது. அப்புறம் அந்த கப்பல் ஸ்டோரி வந்துகிட்டே இருக்குது. கப்பல் ஸ்டோரி, ஃபர்ஸ்ட் கப்பல் ஃபெயில்டு. இப்போ செகண்ட் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, இந்த ரெண்டாவது இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு ஒரு புதிய மூவ்மெண்ட் ஆண்டவர் கொண்டு வரார். இப்படி ஏதேன் தோட்டத்தில் செய்தது போல அவர் மீண்டுமாக அவரோட செட்டிங் கொண்டு வராரு. அந்த கொண்டு வர செட்டிங்ல அனனியா சஃபீரா கதை உள்ளுக்கு நுழையுது. அப்படின்னா இவங்களும் ஒன்றாக இணைந்து, ஞாபகம் இருக்குதுங்களா, ஒன்றாக இணைந்து என்ன செய்யறாங்க, ரெண்டு பேரும் தேவனுக்கு விரோதமாய் செய்யறாங்க அப்போஸ்தல நாட்களிலே. ஆண்டவர் இந்த காரியம் மீண்டுமாக வரக்கூடாது, ஆண்டவர் எச்சரிக்கை செய்கிறார். இந்த அசைவில் தவறான விதை வரக்கூடாது. ஆடாமேவாள் நம்ம பார்த்தோம், நிறைய சிமிலாரிட்டி பார்த்தோம். ஆடாமேவாள் இங்க இருந்தாங்க, அங்க ஏவாள் பிசாசனுடைய பிரச்சனத்தில் இருந்தாள். இங்க பார்க்கலாம், அனனியா சஃபீரா கதையில பார்க்கலாம். பேதுரு அழகாக சொல்லுவாரு, நீ ஏன் பிசாசினாலே சாத்தானா நிரப்பப்பட்டாய் என்று அங்க பேதுரு சொல்லுவார். ரெண்டு பேரும் பிசாசுடைய பிரச்சனத்திலே பெற்றுக்கொண்டார்கள். They were filled with the presence of the enemy. ரெண்டு பேரும் பொய்யிலே வாழ்ந்தார்கள். ரெண்டு பேரும் ரெண்டு கப்பலும், இந்த கப்பலும் ரெண்டு கப்பலும் அவங்க என்ன செய்தாங்க, அவங்க கீழ்ப்படியாமல் போனாங்க. பெருமை வந்தது தோட்டத்துக்குள்ள, அனனியா சஃபீராக்குள்ள பெருமையும் வந்தது. என்ன ப்ரைட் தெரியுங்களா, எங்களுக்கு தெரியும் நாங்க என்ன செய்யறோம்னு சொல்லிட்டு. ஏவாளும் ஆடாமும் அப்படிதான், எங்களுக்கு தெரியும். கர்த்தர் சொன்னாரு, பிசாசு சொல்றான், இது பாரு நீ தேவனை போல ஆயிருவேன்னு. இங்க உள்ள ஒரு ரகசியம் இருக்குது, இல்லாட்டி ஒரு சத்தியம் இருக்குது பாருங்க. நம்ம சொன்னல, என்ன சொன்னேன், அவனை அட்டாக் பண்ற தேவனுடைய சாயல்னு. அந்த தோட்டத்தில் அவனை தெரியுங்களா சொல்றான், இங்க பாரு அப்படி அல்ல, நீ தேவர்களை போல ஆயிருவேன்னு. ஆண்டவர் அவருடைய சாயலாக படைச்சிட்டாரு, ஆனா இவன் இன்னொரு சாயலை கொடுக்குறான் பார்த்தீங்களா, நீ தேவனை போல ஆயிருவேன்னு சொல்லிட்டு. அப்ப அந்த சாயல் தான் அவன் அட்டாக் பண்ணி பெருமை வந்தது, சாவும் வந்தது. The death came into the garden. அதே போல அனனியா சஃபீரா கதையில மரணமும் வந்தது. They died. கவனிங்கள், ஆண்டவர் தோட்டத்திலிருந்து துரத்தினார். அனனியா சஃபீரா உலகத்தில் விட்டு ஆண்டவர் போயிட்டாங்க. கவனிங்கள், இந்த நாளிலே நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால், இன்னொரு கப்பல் பார்க்க போறோம். இன்னைக்கு ஆடாம் ஏவாள் ஒரு கப்பல் பார்த்தோம், அப்புறம் அனனியா சஃபீரா ஒரு கப்பல் பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு இன்னொரு கப்பல் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர், சில பேர் சொன்னேன் என்ன கப்பல் சொல்லி தொலைங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வாரமா 2 வாரம் விட்டேன் நான். இன்னொரு கப்பல் நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இன்னைக்கு அந்த கப்பல் நம்ம பார்க்க போகிறோம். விசேஷமான கப்பல். இந்த கப்பல் உங்களுக்கும் தெரியும். இந்த கப்பல் சரி பார்க்க போகிறோம். ஆக இந்த மூவ்மெண்ட்ல பார்க்கும்போது தேவனும் அவருடைய ஜனங்கள் பார்க்கும்போது, ஓகே நல்லா கவனிப்போம், தேவனும் அவருடைய ஜனங்கள் பார்க்கும்போது அந்த உறவு விசேஷமான உறவு. இந்த பிரசங்கத்தை நீங்க கேட்க I want you all to absorb and just take it to your heart, saying that I am very special. நீங்க விசேஷமானவர்கள் என்று கேட்க இது நம்மளுடைய இதயத்தை பதிய வேண்டும். நீங்கள் இவ்வளவு விசேஷமானவர்கள் என்று. கர்த்தர் ஆண்டவர் என்ன செய்கிறார், எப்பொழுதும் அவருடைய பிள்ளைகளை அவர் ஒரு கோணத்திலே பார்க்கிறார், பிள்ளைகளாய் பார்க்கிறார். ஆனா அதுக்கு மேல இன்னொரு உறவிலே வேதம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் காண்பிக்கிறது. என்ன உறவு தெரியுங்களா? அது வாசிப்போமா? ஐசாயா 44 அதிகாரம் 5வது வசனம். ஐசாயா 44:5. Is it too loud? No. Okay.
ஐசாயா 54, ஐசாயா 54 verse 5. ஐசாயா 54வது அதிகாரம் 5வது வசனம். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். இங்கிலீஷ்ல வாசிப்போமா? For your maker is your husband. Your maker is your husband. The Lord of hosts is his name. The Lord of hosts is his name. And your redeemer is the Holy One of Israel. அப்ப பாருங்க, ஆண்டவர் இங்க தீர்க்கதரிசி அழகாக சொல்லுகிறார். பிறகு நம்ம 10 வசனம் எரேமியா 31 கூட அப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவர் ஜனங்களுடைய இந்த மூவ்மெண்ட் ஞாபகம் இருக்கா? பஸ் ஞாபகம் இருக்கா? ஒவ்வொரு மூவ்மெண்ட், கப்பல், குடும்பம், அப்புறம் நேஷன், சரிங்களா, அப்புறம் கிங்டம், இப்ப சபை. அப்ப இந்த மூவ்மெண்ட்ல எல்லாம் ஆண்டவர் யாரா இருக்கிறாரோ வேதம் சொல்லுகிறது, he is a husband to these people. அப்ப ஜனங்களுக்கு அவர் எப்படி எந்த கோணத்தின் உறவுல பார்க்கிறார்னா, நீங்க என்னுடைய மனைவிகள், மனைவிகள் வேற மனைவி. அப்ப நம்ம எல்லோரும் அவர் அந்த உறவு, நான் உறவு, I'm talking about relation, உறவு சொல்றேன். அப்ப வாசிங்க, என்ன போட்டிருக்குது தமிழ்ல? உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். நாயகர்னா ஹஸ்பண்ட். உன் சிருஷ்டியே, அப்ப நான் மாத்திக்கணும், அத்தானா மாத்திருங்க, நாயகரேன்னு சொல்லுங்க இனிமேல், ஹஸ்பண்டா பார்த்து. நல்லா இருக்குல்ல, நம்ம நாயகன் மாதிரி தான், நல்லா இருக்கு. அப்ப நாயகர், ஹஸ்பண்ட், the Lord is your husband. ஜனங்களே, உன் தேவன் உன்னுடைய புருஷராய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்னா, அவருடைய ஜனங்களை அவர் மனைவியாக பார்க்கிறார். ஆமென். அந்த கணவன் மனைவி சொல்லும் போது ஒரு நெருக்கமான உறவை கர்த்தர் பார்க்கிறார். So the relation is completely different. இன்னொரு பகுதி நாம் பார்க்கும்போது, ஓசையா 1வது அதிகாரம் பார்க்கும்போது, இது 2வது காரியம். நான் ஒரு காரியம் உங்களுக்கு காண்பிக்க போறேன், எப்படி தேவன் பார்க்கிறார் என்று சொல்லி. ஓசையா பார்க்கும்போது, ஓசையா ஆண்டவர் என்ன சொல்வார்? தீர்க்கதரிசி சொல்லுவார். இது கொஞ்சம் பயங்கரமான கதை. என்ன சொல்லுவார்னா, நீ போயிட்டு ஒரு விபச்சாரியை போயிட்டு என்ன செய்யி, நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ, திருமணம் ஆகுன்னு சொல்லுவார். யார்? ஓசையா பார்த்து, தீர்க்கதரிசியை பார்த்து. விபச்சாரம் திருமணம் சொல்லும் போது ஓசையா கீழ்ப்படி செய்வார். அப்ப என்ன அர்த்தம்னா, 1-2 வாசிப்போம். 1 and 2. 1 chapter 1 verse 2. சீக்கிரமா வாசிக்கிறீங்களா? கர்த்தர் ஓசியாவை கொண்டு உரைக்க தொடங்கின போது கர்த்தர் ஓசியாவை நோக்கி நீ போய் ஒரு சோரா ஸ்திரியையும் சோர பிள்ளையையும் உன்னிடமாக சேர்த்துக்கொள், தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிற்று என்றார். என்னது? சோரம் போயிற்று. இங்கிலீஷ்ல வாசிங்க. When the Lord began to speak to Hosea, the Lord said to Hosea, Go, take yourself a wife of harlotry and children of harlotry, for the land has committed great harlotry. பாருங்க, the land has committed. அப்பனா அந்த தேசம், அந்த பட்டணம், அது அப்பனா அது என்னது? சோரே என்ன சொன்னாங்க? சோரேவா? அப்பனா விபச்சாரம் செய்ய ஆரம்பிச்சிருது. என் ஜனங்கள் அந்நிய, தெரியுங்களா, கடவுளை, அந்நிய காரியத்தை தேடி போனதுனால அவர்கள் எனக்கு விபச்சாரம் செய்கிறாள் சொல்லி அந்த கோணத்துல கர்த்தர் காமிக்க ஆரம்பித்தார். அப்பனா கவனிங்க, தேவன் எப்படி அவருடைய ஜனங்கள், அவருடைய பிள்ளையை கர்த்தர் பார்க்கிறாருன்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? The way that God, this is my wife, என்னுடைய மனைவி, இது என் மனைவி, எந்த இடத்துக்கும் போகக்கூடாது, எந்த இடத்துலையும் கலப்படம், தெரியுங்களா, உறவு வைக்கக்கூடாது என்னை தவிர. அப்புறம் ஆண்டவர் அவ்வளவு நெருக்கமான உறவு, ஒரு கணவன் மனைவியோட உறவை கர்த்தர் இங்க அப்படியாக பார்க்கிறார். உங்களையும் என்னையும், அவன் சபையும் உங்களையும் என்னையும். அல்லேலூயா. எல்லாம் ஃபாலோ பண்றீங்களா? அடுத்த காரியம் நீங்க பார்க்கும்போது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட அப்படியாக சொல்லுகிறார். பாருங்க, இது அப்படியே கடந்து அப்படியே வந்து கொண்டே இருக்கிறது. எங்க பார்க்கலாம்னா, மார்க் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை பார்க்கும்போது, மார்க் chapter 2 verse 20 பார்க்கும்போது, இங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு, அங்க ஒரு பிரச்சனை வரும். ஏன் உங்களோட சீடர்கள் உபவாசம் பண்ணலன்னு சொல்லிட்டு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? மணவாளன் மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரை வரும், அந்த நாட்களிலே உபவாசிப்பார்கள். அப்ப இங்க பார்க்கும் ஆண்டவர் இயேசுக்கு சொல்றார், மணவாளன் எடுத்துக்கொள்ளப்படும் போது அப்போது உபவாசம் பண்ணுவாங்க. இப்ப மணவாளன் கூடவே இருக்கிறார். அந்த மணவாளன் யாருன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. கவனிங்க, அப்புறம் டுவர்ட் தி பிகினிங் until to the end நம்ம பார்க்கிறோம். சரி, இன்னொன்னு நம்ம பார்த்தோம், எபேசியர் 5வது அதிகாரம் பவுல் அப்படியாக சொல்லுகிறார், மனைவிகளே உங்க புருஷர்களுக்கு, ஆமா இது சத்தமா நம்ம சொல்லுவோம், கீழ்ப்படியுங்கள். புருஷர்களே உங்க மனைவிகளை
என்னது? அன்பு செலுத்துங்கள். கிறிஸ்து, கவனிங்க, கிறிஸ்து எப்படியாக சபையை அன்பு செலுத்துகிறது போல, as Christ loved the church. அப்படின்னா அந்த அனாலஜி என்னன்னா, ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்காதோ அதே போல தேவன் கிறிஸ்து சபையை பார்க்கிறார். கவனிங்க, அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் அப்படியாக அவருடைய சபை, அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் பார்க்கிறார். என்னுடைய மனைவி, மை வைஃப். விட்டு கொடுப்பீங்களா புருஷன்மார்களே உங்க மனைவியை? இருக்கீங்களா? சரி, விட்டு கொடுக்க மாட்டீங்க, நிச்சயமா விட்டு கொடுக்க மாட்டீங்க. ஆகையால் 2 கொரிந்தியர், சரி இது வாசிப்போம். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2வது வசனம். 2 கொரிந்தியர் 11:2. 2 Corinthians 11:2. நான் உங்களை கற்புள்ள காணிக்கையாக சொல்றது கற்புள்ள காணிக்கையாக கிறிஸ்து எனும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியங்களை கொண்டிருக்கிறேன். இங்க என்ன பார்க்கிறோம் என்றால், இங்க பார்க்கிறோம் பவுல் சொல்றாரு, எங்க சபையை பார்த்து சொல்றாரு, இங்க பாருங்க சபையே, உன்னை நான் வந்து கற்புள்ள அப்படின்னா வேர்ஜனான உள்ள ஒரு என்னது ஒரு கன்னிகை போல, அப்படின்னா இன்னும் திருமணம் ஆகல, எங்கேஜ் என்ன சொல்லுவாங்க, வைஃப்னு சொல்ல மாட்டாங்களே. இல்ல லேடிஸ் என்ன சொல்லுவாங்க, ஃபேன்சி. தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? தமிழ்ல தெரியல. சரி, ஃபியான்சே. ஃபியான்சே வந்து தெரியுங்களா, இங்க பவுல் சொல்றாரு, நான் உங்களை வந்து நான் உருவாக்கி அந்த மணவாளனுக்கு நான் ஆயத்தப்படுத்துகிறேன் என்று சபைக்கு சொல்லுகிறார். அப்படின்னா இன்னும் சபை திருமணம் ஆகாத உள்ள தம்பதியாக இருக்கிறது. கிறிஸ்துவே மணவாளன் வரப்போகிறார். The third couple I want to release to you is Christ and the church. Amen. Hallelujah. இதுதான் மூன்றாவது கப்பல். இதுதான் the model of the Lord Jesus Christ. New Testament or the model of the new couple, new covenant is Christ as the groom and the church as the bride. ஆகையால் இது நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். இந்த சாயல் சொல்லும்போது முதல் ஆடாம் அவன் சொல்லிட்டாரு, நம்ம வாசல்ல சொல்லிட்டாரு. ஆண்டவர் வந்தார், அவர் சாயல்ல கொடுத்தாரு, சொல்லிட்டாரு. ஆனா இப்ப மீண்டுமாக ஆண்டவர் அந்த மணவாளன் மணவாட்டி அந்த செட்டிங், கப்பலோட செட்டிங் திருப்பி கொண்டு வராரு. இப்ப மாப்பிள்ள முத தடவை மாப்பிள்ள அவர் என்ன செய்யறார், வருகிறார். அவர் வரும்போது என்ன செய்கிறார், தேவனுடைய சாயலை கொண்டு வருகிறார். அவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. மீண்டுமாக தேவனுடைய சாயல் இந்த பூமியிலே காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து அந்த சாயலை கொண்டு வருகிறார். ஆடம் அவன் தவறினான், ஃபெயில் பண்ணான். இப்ப இரண்டாவது ஆடாம் ஆகிய இயேசு கிறிஸ்து அவர் சாயலை இந்த பூமிக்கு கொண்டு வருகிறார். மணவாளன் இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. அவருடைய சாயல் இந்த பூமியிலே காணப்படுது. வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 15:45-49. 1 Corinthians 15. தயவு செய்து இந்த சத்தியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். 1 கொரிந்தியர் 15:45-49. கொஞ்ச நேரம் இருங்கயா. 1 கொரிந்தியர் 15 எல்லாரும் எடுத்துக்கோமா. 1 கொரிந்தியர் 15:45-49 வாசிப்போம். அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிற ஆவியானார். ஹல்லேலூயா. உயிர்ப்பிக்கிற ஆவியானார். ஹல்லேலூயா. அப்ப ஆடாம் நமக்கு சரீரத்தை கொடுத்து போனாரு, ஒன்னும் நடக்கல. ஆனா இப்ப இரண்டாவது ஆடாமாக இயேசு கிறிஸ்து நம்மளுடைய ஜீவனை உயிர்ப்பிக்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம பார்க்க வேண்டியது என்ன ஆடாம் தெரியுங்களா? இரண்டாவது ஆடாமாக இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்க வேண்டும். நம்ம பழைய ஆடாமை பார்த்து நம்ம வாழ முடியாது. பழைய ஆடாம் என்ன தெரியுங்களா? நம்மளுடைய சொந்த வாழ்க்கை. பழைய ஆடாம் சொல்லும் போது என்னுடைய செயல், பழைய ஆடாம் சொல்லும் போது உலகத்தின் செயல், பழைய ஆடாம் சொல்லும் போது தெரியுங்களா எல்லாம் மனித பிரகாரமான உள்ள செயல். ஆனா புதிய ஆடாம் நம்முடைய உயிரை, ஜீவனை, நம்முடைய ஆவியை உயிர்ப்பிக்க போகிறது. ஏன் தெரியுங்களா? கடைசி மட்டும் உயிரோடு இருப்பது நம்முடைய ஆவி உயிரோடு இருந்தால் தான் நம்ம உயிரோடு இருப்போம். இந்த ஆவி உயிர்ப்பிக்கப்படலைன்னா நாம் செத்தவர்களாக இரண்டாவது மரணத்திலே நாம் அழிந்து போவோம். கஷ்டமா கேட்கறதுக்கு இதான் உண்மை. நம்ம மாறாவிட்டால், இரண்டாவது ஆடாம இயேசு கிறிஸ்து பார்த்து நம்ம மாறாவிட்டால் நம்மளுடைய வாழ்க்கை அழிந்து போ. வாசிங்க தொடர்ந்து. ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜன்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன்
பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன் முதல் மனுஷன் ஆதாம் மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். ஹல்லேலூயா, வானத்திலிருந்து வந்த கர்த்தர். இன்னைக்கு எந்த ஆடாமை நம்ம பார்க்க போகிறோம்? பூமியில வந்து ஆடாம பார்க்க போறோமோ, வானத்துல வந்த இரண்டாவது ஆடாமாக இயேசு கிறிஸ்து. உங்களுக்கு எந்த மாப்பிள்ளை வேணும்? உலக பிரகாரமான மாப்பிள்ளையா, மேலேந்து இறங்கின மாப்பிள்ளையா? ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு நாள் நான் வந்து இன்னொரு வசனத்தை விட்டுட்டேன் ஏன்னா ஒரு நாள் ஒரு பெரிய திருமணம் நடக்க போகுது. ரெவலேஷன்ஸ் 19:7 வெளிப்படுத்தல் 19 7வது வசனத்துல ஒரு பயங்கரமான ஆட்டுக்குட்டி திருமணம் நடக்க போகிறது, தி மேரேஜ். அதனால சொன்னேன், என்கேஜ்மெண்ட் நடந்துருச்சு. ஹல்லேலூயா, கல்யாணம் நடக்க போகுது. அந்த கல்யாணத்துல உங்களுக்கு பத்திரிக்கை கிடைக்கலன்னா ஆபத்து. அந்த பத்திரிக்கை இதுக்குள்ள இருக்குது. இதெல்லாம் உடனே வர இலாஸ்ட்ரேஷன். இந்த பத்திரிக்கை இதுக்குள்ள இருக்குது. இந்த பத்திரிக்கை கையில கிடைக்கலனா, படிக்கலனா, வென்யூ தெரியலனா, டேட் தெரியலனா போச்சு. ஆமென். வென்யூ வந்து பயன்ல பாஸ், நீங்க பரிமுந்தார் போயிட்டீங்கன்னா போச்சு. யாராச்சும் இருக்கீங்களா பரிமுத்தா உள்ளவங்க? போச்சு. ஆகையால் நம்ம கவனமாக இங்க அவர் வந்தவரை பார்க்க போகிறோமா, இல்லாட்டி இருந்தவனை பார்க்க போகிறோமா? வாசிங்க, ரொம்ப நல்லா இருக்கு இந்த வசனம். வாசிங்க. மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. நம்ம உலகத்துக்குரியவர்களோ வானத்துக்குரியவர்களோ? சரி, வாசிங்க தொடர்ந்து. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். ஹல்லேலூயா. யாரோட சாயலை? வானத்துக்குரியவர். வானத்துக்குரியவர், the heavenly man. அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரண்டாவது ஆடாமுடைய சாயலை நாம் என்ன செய்ய வேண்டும்? தரித்து கொள்ள வேண்டும். நல்லா கவனிங்க. இது வந்து டீச்சிங்கா போது எப்படின்னா, நாம் இன்னும் பரிபூர்ணமாக இயேசுவின் சாயலை பெற்றுக்கொள்ளவில்லை. ஆமென். எல்லாம் ஒத்துக்கிறீங்களா? பரிபூர்ண பெர்ஃபெக்ஷன் இன்னும் வரல. யாருமே நான் பெர்ஃபெக்ட் சொல்ல முடியாது. நான் பரிபூர்ணவான், நான் வந்து தெரியுங்களா பரிசுத்தவான், உங்களை காட்டிலும் நான் வந்து நீதிமான், யாருமே சொல்ல முடியாது. அப்போ எல்லாத்துக்கும் வந்து தெரியுங்களா, நம்ம இன்னும் பரிபூர்ணமாக ஆகலை, பெர்ஃபெக்ட். அவருடைய இமேஜ், அவருடைய சாயல் வரல. ஆனால் என்ன ஆண்டவர் செஞ்சிட்டாருன்னா, அவர் சாயலை அவர் கொடுத்துட்டார், அவர் நம்மளை ரட்சித்தார், நம்மளை மன்னிச்சு விட்டார், நம்மளை பாவத்தை கழுவி விட்டார். இப்போ என்ன செய்யணும்னா, அந்த சாயலுக்கு பரிபூர்ணமாக நாம் செல்ல வேண்டும். அல்லேலூயா. நம்ம இங்கே உட்காந்துருந்தோம், அவர் சாயல் கிடைச்சிருச்சு உட்காந்துருந்தோம்னா நம்ம வந்து பரிபூர்ணம் அடைய போகிறது இல்லை. அப்போ அவர் சாயலுக்கு நம்ம போக வேண்டும். அப்போ செயல் இருக்குது. அவர் சாயலாக நாம் மாறப்பட வேண்டும், அந்த சாயலை நடக்க வேண்டும். பிறகுதான் அவர் சாயல். அந்த காலத்திலே ஆண்டவர் முன்பாக நிற்கும் போது, நான் கூலியம்ல செஞ்சேன், இங்கேயும் நான் செய்கிறேன், உங்கள்கிட்ட நான் செஞ்சுருக்கேன் வாங்க சொல்லும்போது, அந்நாட்களிலே அவருடைய சாயல் நம்ம அவர் போல மாற 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 பிறகு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி அவர் சாயல் போல மாறுதுன்னு. ஆமென். இப்போ வந்து எப்படி சொல்கிறது, யார் என்சமாக இருக்கீங்க? சரி, நான் வேறு மாரி யாரும் அப்புறம். சரி, இப்போ இவர் வந்து பாருங்க, இவர் வந்து இப்போ நான் இவர் சாயல் போல மாறுறேன்னா வந்து நான் என்ன செய்யணும்? இவரை பார்த்து நான் மாறணும். அப்போ நான் என்ன செய்வேன்? என்ன செய்யணும்? நான் செய்வேன். அப்போ இவர் இப்படி போட்டிருக்காரு, அப்படி போடுவேன். இப்படி தாடி சரிச்சிருக்காரு, முடி செய்ய முடியாது, முடி போயிடுச்சு. ஸோ என்னென்ன மாற்ற முடியுமோ என்ன செய்வேன்? நான் மாற்ற பார்ப்பேன். அதான் சாயல். நான் மாற பார்க்குறேன் அவர் சாயலை போல. ஆமென், அல்லேலூயா. அதே போல நம்ம வாழ்க்கை இயேசு கிறிஸ்து ஏற்று கொண்ட பிறகு அவர் சாயலை நம்ம மாற வேண்டும். ஏனென்றால் கடைசி நாட்களிலே அவர் முன்பாக நிற்கும் போது, கவனமாக கேளுங்க, கடைசி நாட்களில் இயேசு முன்பாக நிற்கும் போது, தேவனாக கர்த்தர் முன்பாக நிற்கும் போது, பிதாவானவர் மேலே இருந்து கீழே பார்ப்பார், மேலே இருந்து கீழே பார்ப்பார், மேலே இருந்து கீழே பார்ப்பார், ஒத்து பார்ப்பார். இவரும் முடி இப்படி செய்வாரு தெரியுங்களா, எல்லாம் செய்வாரு. ஆனா ஆண்டவர் பிதாவானவர் பார்ப்பது இவரை கிடையாது. என் மகனாக கிறிஸ்து, உனக்காக சிலுவையிலே கொடுத்த கிறிஸ்துவை நான் இங்க காண்கிறேன் நான் என்று பிதாவானவர் பார்ப்பார். அப்ப இயேசுடைய சாயல் இங்க காணப்படுகிறதான்னு கடைசி நாட்கள் கர்த்தர் பார்க்க போறாரு நம்ம லைஃப்ல. அல்லேலூயா. நம்ம கையில நிறைய காரியம் வச்சிருப்போம், கையில ஊழியத்தை வச்சிருப்போம். ஆண்டவரே நான் 10 ஊழியம் செஞ்சேன், ஆண்டவரே நான் தைத்தல வச்சிருப்போம், ஆண்டவரே நான் ரெவரண்ட், நான் டாக்டர், நான் வந்து அப்போஸ்தலர், எல்லாம் 5 விதமான ஊழியத்தை தைத்தல் வச்சிருக்கேன். ஆண்டவரே என் காட்டு பாருங்க, காட்டுல இடம் இல்லை பாருங்க. இதை நம்ம கொடுக்க பார்ப்போம். இல்லாட்டி நம்மளுடைய பல காரியத்தை கொடுக்க பார்ப்போம், நான் இப்படி பண்ண அப்படி பண்ணேன்னு. ஆனால் ஆண்டவர் பார்க்க போகிறது அவருடைய சாயல் தான். அந்த சாயல் என்னவென்றால், அவரை போல நாம் மாறிவிட்டோமா, கனிகளினால் நம்ம மாறிவிட்டோமா. ஆமென், அல்லேலூயா. ஆகையால் அந்த நாளிலே தேவ பிள்ளைகளே, உங்கள் மத்தியில் வந்து எப்படி ஆடாம், எப்படி இந்த புதிய தம்பதி
கிறிஸ்துவும் சபையும் கர்த்தர் எப்படி அதோடைய சம்பந்தத்தை நாம் பார்க்க போகிறோம். த ரிலேஷன் பிட்வீன் ஆடம் அண்ட் ஈவ். போன வாட்டி நம்ம வந்து ஆடாம் ஏவாள் அனனியா சப்பீராவை பார்த்தோம். ஆனால் இப்போ கிறிஸ்து சபையும் ஆடாம் ஏவாளும் அந்த ஒரிஜினல் செட்டிங் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்றாவது காரியம், ஆடாம் என்ன செய்தார்னா, ஆடாம் வந்து தோட்டத்துக்கு ஆண்டவர் என்ன செய்தார், அவர் தோட்டத்தை பாதுகாக்கும்படி ஆண்டவர் ஆடாமை நியமித்து அங்கே வைத்தார். ரைட்டா? ஆண்டவர் என்ன செஞ்சார், நீ தோட்டத்தெல்லாம் பார்த்துக்கப்பா. அது மட்டும் சொல்ல, ஆண்டவர் என்ன செஞ்சார், இந்த மிருகங்கள்லாம் கொண்டு வந்து நீ பேர் வைன்னு சொன்னார். பேர் வைக்க சொல்லும் போது எல்லா மிருகத்தையும் யார் பேர் வச்சது? ஆடாம். தோட்டம் எல்லாம் ஆடாம் ஏவாள் காட்டிலும் தோட்டத்தை பற்றி யாருக்கு ரொம்ப நல்லா தெரியும்? ஆதாமுக்கு தான் ரொம்ப தெரியும். எல்லா மிருகங்கள் இருக்கும்போது யாருக்கு நல்ல மிருகத்தை பற்றி தெரியும்? ஆதாமுக்கு. ஆனால் தோட்டத்துக்குள்ள பாம்பு நுழைஞ்சிச்சு. ரைட்டா? பாம்பு நுழைஞ்சி. அதை வேதம் சொல்லுகிறது, சர்ப்பமானது மிகவும் தந்திரம் போட்டிருக்கோம், வெரி கனிங். அப்போ ஆடாமுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காதா? எனக்கு இதெல்லாம் ஒரு கேள்விக்குறி வந்துச்சு. அப்போ தோட்டத்தை பாதுகாக்க வேண்டிய ஆடாம் அந்த தோட்டத்தில் பழத்தை இதை சாப்பிடக்கூடாது தெரிஞ்ச ஆடாம் என்ன செய்கிறான், ஆடாம் பழத்தையும் சாப்பிட்டான், ஏவாளிலிருந்து பெற்றுக்கொண்டு அந்த தோட்டத்தையும் சரியா பார்க்க கிடையாது. He failed in his duty. தவறினான். அந்த பழத்தையும் அவன் சாப்பிட்டான். பழம் சாப்பிட்டதுனால பாருங்க, கவனிங்க, ஆண்டவர் ஆடாம்கிட்ட தான் கேட்டார், ஆடாம் எங்கன்னு கேட்கிறாரு. வாசிங்க 3:9, ஆதியாகமம் 3:9. ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, பாருங்க யாரை கூப்பிடுறாரு? ஆண்டவருக்கு தெரியும் இவங்க சொலப்பிட்டாங்க, இவங்க பாவம் செஞ்சுட்டாங்க, இவங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? நிஜமா தெரியும். ஆண்டவர் தோட்டத்தில் நடந்து வராரு. தோட்டத்தில் நடந்து வரும்போது ஆண்டவர் என்ன செய்யறாரு? யாரை கூப்பிடுறாரு தெரியுங்களா? யாரை கூப்பிட்டாரு? பாம்பை கூப்பிட்டாரா? இல்ல. ஏவாளை கூப்பிட்டாரா? இல்ல. யாரை கூப்பிட்டாரு? ஆடாம் கூப்பிட்டார். ஏன்னா ஆடம் இஸ் த ஒன் ரெஸ்பான்சிபிள். ஆடம் தான் அந்த லீடர்ஷிப்ல இருக்கிறவர். ஸோ ஆடம் தான் வந்து பதில் கொடுக்கணும். ஆடாம் பொறுப்பு எடுத்திருக்கணும். ஆடாம் வந்து என்ன செஞ்சிருக்கணும்? அந்த இடத்துல கவனிங்க, ஆடாம் பிசாசுடைய தலையை, சர்ப்பத்தின் தலையை அங்க மிதிச்சிருக்கணும். ஆடம் ஃபெயில்டு. அது மட்டுமல்ல, சாப்பிட்டாரு பழத்தை. ஆனாலும் இங்க புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது, புதிய உடன்படிக்கை பார்க்கும்போது, புதிய ஆடாமாகிய கடைசி ஆடாமாகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? ஆதியாகமம் 3:15 வசனத்திலே அழகாக எழுதப்பட்டிருக்குது. வாசிங்க அந்த பகுதியை. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார். ஆனா தோட்டத்தில் இனிமே சர்ப்பம் பூராது. தோட்டத்தில் இனிமே சர்ப்பம் பாதிப்பு உண்டாக்காது. தோட்டத்தில் இனிமே மரணம் வராது. ஏனென்றால் இரண்டாவது ஆடாமாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய தலையை நசுக்கி விட்டார். உண்மையாக தோட்டத்தை பாதுகாக்கிறவர் வருகிறார், வந்துவிட்டார், நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆடம் ஃபெயில். இரண்டாவது ஆடாமாகிய இயேசு கிறிஸ்து தலையை நசுக்கிறார். பாம்புக்கு இடம் இல்லை இப்ப இனிமே. அல்லேலூயா. அதான் ஆண்டவராக சொல்றார், தலையை நசுக்குவேன். சிலுவையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனுடைய தலையை நசுக்கினதை நாம் பார்க்கிறோம். ஆடாம் மூலியமாக அங்க தோட்டத்துக்குள்ளே மரணம் வந்தது. ஆனா இயேசு கிறிஸ்து மூலியமாக இங்க நம்மளுடைய வாழ்க்கையில ஜீவன் வருகிறது. சீக்கிரமாக திருடவும் அழிக்கவும் கவனிங்கள், பிசாசானவனுடைய மிஷன் அவனுடைய எதுக்கு வருகிறான்னா, அவன் நம்மளை அழிக்க தான் வருகிறான், நம்மளை சாகடிக்க வருகிறான். அதனால சொல்றேன், கவனிங்க, நம்மளுக்கு 2 பாதை தான் இருக்குது. ஒன்னு தேவனுடைய பாதை, தேவன் காண்பிக்கிற பாதை, ஜீவனின் பாதை. இன்னொரு பாதை வந்து மரணத்துக்கு பாதை. இன்னைக்கு ஒவ்வொரு சின்ன தீர்மானம் நம்ம எடுக்கும் போது நம்ம வாழ்க்கையில அது ஐதை எங்க கொண்டு போகுது, இல்லை அங்க கொண்டு போகுது. ஆகையால் நம்ம தீர்மானம் கவனமாக எடுக்க வேண்டும். ஒவ்வொரு சின்ன தீர்மானமும் நம்ம கவனமாக எடுக்க வேண்டும். அப்ப நம்ம நினைப்போம், இது சின்ன காரியம், இது யாரு பார்க்க போறா, இது பெசாலா அப்படின்னு அந்த சின்ன காரியம் வந்து படிப்படியாக அங்க கொண்டு போகிறது. என்ன இருக்கு அந்த பழத்துல பார்க்கலான்னு சொல்லி பார்த்தாங்க. ஆனா ஏவாள் அழகா சொல்றா, ஆண்டவர் அது தொடவும் வேணான்னு சொல்றாங்க. எக்ஸ்ட்ரா வார்த்தை போட்டா ஏவாள், அது தொடக்கூடாது சொன்னாரு, சாப்பிடக்கூடாது சொன்னாரு சொல்லிட்டு. அப்ப கவனிங்க, இங்க நம்ம பார்க்கிறோம், சத்துருவானவன் அழிவை கொண்டு வருகிறான். ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? வாசிங்க. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும், ஜீவனை உண்டாக இருக்கவும், அது பரிபூர்ணப்படவும் ஆமென் வந்தேன். இங்க ஆடம்
fulfill மரணத்தை கொண்டு வந்தார். நீங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவனை கொடுக்கும்படி அவர் வந்திருக்கிறார். ஹalleluya. அப்ப மனவாட்டியாக நீங்கள் நானும் இந்த சபை கர்த்தர் ஜீவனை கொடுக்கிறவர். ஞாபகம், ஆண்டவர் நமக்கு மரணத்தை கொடுக்கிற தேவன் அல்ல, உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை விடுவிக்கிறவர். நம்ம சிந்தனையில ஐயோ நான் சாக போறேன், என் சிந்தனையில இதோ ஐயோ நான் வந்து தெரியுங்களா நாசமா போக போகுது, ஐயோ என் வாழ்க்கை எப்படியா போக போகுது, ஐயோ என் சந்ததி எப்படியா போக போகுது, இந்த சிந்தனை எடுத்து விடுங்க. என்றால் இரண்டாவது ஆடாம் இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவனை தருகிறவராக இருக்கிறார். ஹalleluya. தோட்டத்தில் இனி இந்த தோட்டத்தில் நம்மளுடைய தோட்டத்தில் அவர் தான் மணவாளனாக இருக்கிறார், அவர் தான் ஆடாமாய் இருக்கிறார். ஹalleluya. மனைவி சந்தோஷமா நிம்மதியா இருக்க முடியும். ரைட்டா? உண்மை தானே? நீங்க பார்க்கறது பார்த்தா சந்தேகமா இருக்குது. உண்மை தானே? புருஷன் ஸ்டெடியா இருக்கும் போது, நான் ஸ்மார்ட் சொல்லல, வேற ஸ்டெடியா இருக்கும் போது மனைவி ஸ்டெடியா ஜம்முன்னு இருப்பாங்க. ரைட்டா? எந்த கவலையும் கிடையாது. ஏன் தெரியுங்களா? அவங்க சார்ந்திருப்பு யார் மேல? புருஷன் மேல. அவர் பார்த்துக்குவார், தோட்டத்தை பார்த்துக்குவார். சமயத்தில் மனைவி சொல்லுவாங்க இது இருக்குங்க அப்படி இருக்கு, பார்த்துக்கலாம், கர்த்தர் நடத்துவார். ஹalleluya. அப்ப என்னன்னா ஒரு ஸ்டெபிலிட்டி. அதே போல இங்க அதை காட்டிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்றார்? அவர் ஜீவனை அது பரிபூர்ணமாகும்படி அவர் வருகிறாராம். அந்த பெர்ஃபெக்ஷன் ஆஃப் லைஃப் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். இது நாம் விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். ஹalleluya. அடிக்கடி அறிக்கை செய்யுங்க, கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுக்கிறவர். ஹalleluya. கர்த்தர் எனக்கு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறவர். சொல்லுங்க சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறவர். ஹalleluya. ஆமென் ஆமென். ஹalleluya. மூன்றாவது காரியம், ஆடாம்ட்ட ஆண்டவர் தோட்டத்தில் வந்து என்ன தெரியுங்களா செஞ்சாரு? தோட்டத்தில் வந்து ஆடாம் கேட்குறாரு, ஆடாம் என்ன பண்ணன்னு கேட்குறாரு. ஏன் ஒளிஞ்சிட்டு இருக்க, நீ சாப்பிட்டியா பழத்தைன்னு கேட்குறாரு. அதுக்கு ஆடாம் என்ன சொன்னார் தெரியுங்களா? என்ன சொன்னார் ஆடாம்? ஆடாம் என்ன சொன்னார்? சொல்ல சொல்ல அதில் சொல்லுங்க. என்னது? நீங்க கொடுத்த, வாசிங்களா அந்த பகுதி பார்த்தீங்களா? மாடப்பாடமா, நீங்க கொடுத்த, the one that you gave, வாசிங்களா. சுவாரஸ்யமா இருக்கு. என்னோடு கூட இருக்கும்படி தந்த, நீங்க தந்த ஆண்டவரே உங்க மேல தப்பு. அதான் அதான் அது சுருக்கி பார்த்தா அதான் உங்க மேல தப்பு ஆண்டவரே. நான் ஒழுங்கா நல்லா தான் இருந்தேன், மிருகம் கூட ஒன்றும் செய்யல, மிருகம் கூட நல்லா இருந்துச்சு, என் கூட பேர்லாம் வச்சேன், மிருகம் சிரிச்சிச்சு. ஆனா இல்ல இல்ல அப்படி இல்ல, பைபிளை பார்த்துடாதீங்க, அப்படிலாம் கிடையாது. ஆனா நீங்க கொடுத்த, வாசிங்க, என்னோடே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவர் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். அப்ப இங்க தெரியுங்களா, he pointed finger. அவன் சொல்றான், ஆடாம் சொல்றான், நீங்க கொடுத்த ஏவாள், நீங்க கொடுத்த ஸ்திரீ, நீங்க எனக்கு கொடுத்த அவள் மூலியமா தான் வந்துச்சு, அவள் மூலியமா தான் நான் வந்து தப்பு பண்ணிட்டேன். தப்பு எல்லாம் யார் மேல? தப்பு மேல யார் மேல? ஆண்டவர் மேல. ஏவாள் கூட இல்ல, நீங்க தான் மெயின் காரணம். நீங்க தானே கொடுத்தீங்க, நீங்க தானே கொடுத்தீங்க, இதனால தானே வந்து இப்போ நான் இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி பாயிண்ட் பண்ணி நீங்க கொடுத்த. நல்லா நோட் பண்ணீங்க அந்த வார்த்தை, நீங்க கொடுத்த. இந்த புதிய உடன்படிக்கையில புதிய ஆடாம் வந்து, புதிய ஆடாம் மட்டுமல்ல, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை கொடுத்தார். இங்க இவன் சொல்றான் நீங்க கொடுத்த அப்படி சொல்லி பாயிண்ட் பண்ணா, ஆனா பிதாவானவர் அவருடைய குமாரனே கொடுத்தார். He gave. ஆமென். விசேஷமான உள்ளவர்கள் நீங்களும் நானும். அதான் சொல்றேன், இது கேட்க கேட்க நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் விசேஷம், புதிய செட்டிங்ல இருக்கோம், புதிய ஏடென் தோட்டத்தில் இருக்கோம், புதிய மணவாளன் நம்மோடு கூட இருக்கிறார். Hallelujah. And we are engaged to the Lord Jesus Christ. Hallelujah. ஆமென். மூன்றாவது அதிகாரம் 16வது வசனம், யோவான் 3:16 வாசிங்களேன், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் கவனிச்சீங்களா, அவன் கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி, என்னது? அவரை தந்தருளி கொடுத்தார். He gave, கொடுத்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவருடைய குமாரனை கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து மணவாளன் நமக்கு ஜீவனையை கொடுத்தார். அங்க வந்து அவன் காட்டி கொடுத்தான், பிறகு இவன் நீங்க கொடுத்தேன்னு சொல்லி எல்லாம் சொன்னான். ஆனா இங்க புதிய உடன்படிக்கையில அவர் சொல்லுகிறார், அவரே கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து உங்களை அனைவருக்கும் ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. அடுத்த காரியம் பார்க்கும்போது, ஆடாம் மூலியமாக என்ன நடந்துச்சு? அங்க பூமி சபிக்கப்பட்டது. There was curse upon the land.
அது மட்டுமல்ல, முதல் தடவையாக பூமியிலே முட்செடிகள் உருவாக்க ஆரம்பிச்சது. அதுக்கு முன்ன முட்செடிகள்லாம் கிடையாது. முட்செடி அங்கே இல்லை. தோட்டம், செழிப்பான தோட்டம். நம்ம முட்செடி பார்த்தோன்னா செய்யணும், முட்செடி நம்ம பிடிக்கிறோம், ரைட்டா? நம்மலாம் எடுத்துருவோம். இல்லை, முள்ளு செடிலாம் நம்மளுக்கு தேவையில்லை, காலு குத்தும். அப்போ முட்செடி சொல்லும் போது சாபத்தை குறிக்கிறது, கர்ஸ், சாபம். ஆனால் இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளுடைய தோட்டத்தில் மீண்டுமாக சாபம் வராதபடி, முட்செடிகளான சாபம் நம்ம வாழ்க்கையில தொடராதபடி, புதிய ஆடாமாக இயேசு கிறிஸ்து அந்த முட்கிரீடத்தை அவர் சுமந்து கொண்டார். கவனிங்கள், அந்த அடையாளம் என்னவென்றால், அந்த சாபத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் சொல்லி ஆண்டவர் முட்கிரீடத்தை அவர் எடுத்துக்கொண்டார். இனி நாம் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல, இனி நாம் ஜீவனுக்குரியவர்கள். We are of the life and life abundantly. ஆமென். எல்லாரும் கூட இருக்கீங்களா? டைம்ல நீங்க சந்தோஷமா இருந்திருக்கணும். ஆமென். ஹalleluya. அதான் சொல்றேன், ஆப்பிரிக்கன் சபர்ச்சன குதிச்சிருப்பாங்க நேரம். ஹalleluya. ஆமென். ஹalleluya. சரி, நம்மள ஆப்பிரிக்கன்ல. சரி, அடுத்த காரியத்தை பார்க்கும்போது இது ரொம்ப அழகான காரியம். எவ்வளவு நம்மளை நேசிக்கிறார் என்று சொல்லி, how he loves us. ஆமென். எப்படி நம்மளை நேசிக்கிறார், எப்படி உங்களையும் என்னையும் அவர் உருவாக்குகிறார், எப்படி அவர் மனவாட்டியாக, அவருடைய ஸ்திரீயா என்னது மனைவியாக, அவருடைய தெரியுங்களா, அவருடைய மனவாட்டியாக எப்படி தெரியுங்களா உருவாக்குறாரு. ஏவாள் உருவாக்கும் போது ஆண்டவர் என்ன தெரியுங்களா செய்தார்? என்ன செய்தார்? அதை சொல்லுங்களேப்பா. இல்லை, அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாரு? தூங்க வச்சாரு. ஆடாம் என்ன செஞ்சாரு? ஒரு அனஸ்தெட்டிக் போட்டு ஆடாமை தூங்க வச்சிட்டு தான் ஆண்டவர் என்ன செய்தார்? ஆடாமுடைய விழா எலும்பை சைட்ல இருந்து விழா எலும்பை எடுத்து ஏவாளை உருவாக்கினார். ஆமென். இன்னைக்கு கிறிஸ்துடைய சாயலாக கர்த்தர் நம்மை எடுக்கிற அந்த ப்ராசஸ் எப்படிப்படுத்துறீங்களா? அது கடினமானது. இட்ஸ் நாட் ஈஸி. ஆமென். இட்ஸ் நாட் ஈஸி. அந்த பார்க்கும்போது அவர் தூங்க வச்சார், விழாயிலிருந்து எடுத்தார். ஆனால் நீங்களும் நானும் அவருடைய மனவாட்டியாக, இந்த சபையாக நீங்கள் நிற்கிற இந்த இடத்துல, இந்த என்ன சொல்றது, இப்போ இந்த நிலையில் நீங்களும் நானும் இருக்கிறோம். இது சாதாரணமாக உங்களுக்கு கொடுக்கப்பட கிடையாது. அதான் சொல்கிறேன், ரட்சிப்பு, சல்வேஷன் இஸ் ஃப்ரீ பட் இட்ஸ் நாட் சீப். ரட்சிப்பு அது விலை உயர்ந்தது, ஆனால் அது என்னது, அது இலவசம், ஆனால் அது விலை உயர்ந்தது. இட்ஸ் நாட் சீப். சும்மா நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்க முடியாது. அது விசேஷமானது. என்னத்தை நடந்துச்சு? புதிய ஆடாமாக இயேசு கிறிஸ்து அவர் படுக்கப்பட்டார். எப்படி படுக்கப்பட்டார்? நல்லா கவனிப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் மரித்த பிறகுதான் விழா எலும்பிலே குத்தினார்கள். அவர் படுக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டு தெரியுங்களா, அவர் எல்லா காயங்கள் எடுத்துக்கொண்டு அவர் என்ன செய்கிறார்? அவர் மரிக்கும் பிதாவே சமூகத்தில் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி கண்ணை மூடும் போதுதான் அவன் விழா எலும்பு குத்தப்படும் போது வாசிங்க யோவான் 19:30. I believe that you understand the revelation. உங்களுக்கு புரியுது நான் விசுவாசிக்கிறேன். 19:34 யோவான் 19:34. ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவை குத்தினான். உடனே ரத்தமும் தண்ணீரும் எங்க குத்தினான்? விலாயலை குத்தினான். பிறகு என்ன வந்துச்சு? ரத்தமும் தண்ணீரும் பீரிட்டு வெளியே வந்தது. கடைசி ரத்தம் எல்லாம் முடியுது, தண்ணீரும் ரத்தங்களும் வெளியே வருது. கவனிங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் மரிக்கப்பட்டார். அவர் மரித்தாதான் நீங்களும் நானும் உருவாக்கப்பட முடியும். ஆடாம் அவன் தூங்கப்படப்பட்டான். அப்படின்னா ஒரு அடையாளம் என்னவென்றால், இரண்டாவது ஆடாமாக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவர் மரிக்க போகிறார். அவருடைய விழாவினாலே, குத்தப்பட்ட விழாவினாலே, ரத்தத்தினால், தண்ணீரினால் நாம் ரட்சிக்கப்பட போகிறோம். நாம் உருவாக்கப்படுகிறோம். எத்தனை பேருக்கு புரியுது என்ன சொல்றேன்னு? இட்ஸ் a very deep revelation. ஏன்னா அப்ப அவர் ரத்தம் சொல்லும் போது, அவர் ரத்தத்தால் நம்ம நீதிமானாக்கப்பட்டோம், கழுவப்பட்டோம், சுத்தப்படப்பட்டோம். ஆனால் தண்ணீர் சொல்லும் போது என்னவென்றால், தேவனுடைய வார்த்தை அவருடைய சாயலை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகும். அதான் சொல்றேனே, salvation is a process. ஆமென். கொடுத்துட்டாரு, ஆனால் அந்த சாயல்ல அனுதினமும் தண்ணீரினால் கழுவப்பட வேண்டும் அவர் சேரும் வரை. ஆமென். நம்ம சொல்லிட்டு வந்த ப்ராசஸை சாயல் வராது.
சாயல் வராது. கிறிஸ்துவன் பேர் வரும், சபை அட்டெண்டன்ஸ் வரும், எல்லாம் வரும், அவர் சாயல் வராது. அந்த வார்த்தையானது தண்ணீரின் வார்த்தையினாலே இந்த சாயல் வர ஆரம்பிக்கும். அப்ப எப்படி இந்த சபை உருவாக்கப்படுது? ஏவாள் எப்படி எடுத்தது போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய சபை, அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், அவர் இயேசு கிறிஸ்து மரித்து நமக்காக அவர் இரத்தத்தினாலே தண்ணீரினாலே அவர் உருவாக்கி விடுகிறார். அல்லேலூயா. கவனிங்கள், அதான் சொல்றேன், மீண்டும் மீண்டுமாக சொல்லுகிறேன், நீங்களும் நானும் விசேஷமானவர்கள். ஆமென். ஐசாயா 61:10. சரி, நான் முடிக்க போறேன். இன்னும் 2 பாயிண்ட் சொல்லி நான் முடிக்க போறேன். ஐசாயா 61:10 வாசிப்போமா? கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களிகூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரமாகிய எனக்கு உடுத்தி நீதி சால்வாவை எனக்கு தந்தார். கவனிகள், ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆடாமேவாள் காலத்துல என்னன்னா அவங்க மகிமையின் வஸ்திரம் இழந்து போனார்கள். ஆண்டவர் என்ன செய்தார்? அவங்க அத்தி இலையில மூடிக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுங்களா? அத்தி இலை சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி ஆண்டவர் தோலினால் உடுத்தினார். டெய்லரே ஆண்டவர் தான். அல்லேலூயா. ஸோ ஆண்டவர் என்ன செஞ்சார்? அதுவும் தெரியுங்களா, பெஸ்ட் பிராண்டட் தெரியுங்களா, ஸ்கின், இது லெதர் க்ளோத்ஸை போட்டு ஆண்டவர் அலங்காரப்படுத்தினார். என்ன அர்த்தம்னா, அந்த தோட்டத்திலே முதல் இரத்த பலி இந்த பலியினால தான் அந்த தோல் எடுக்கப்பட்டது, ரத்தம் சிந்தப்பட்டது. ஆகையால் அவர் ரத்தம் சிந்தப்பட்டதினால் ஆண்டவர் மீண்டுமாக நமக்கு எல்லோருக்கும் ரட்சிப்பின் ஆடை மீண்டுமாக தரித்து விட்டார். அப்ப நம்ம நிர்வாணம், ஸ்பிரிச்சுவலி நம்ம நிர்வாணம் கிடையாது ஆடாமேவாள் போல. இன்றைக்கு நம்ம ரட்சிப்பின் ஆடை கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலே போட்டு விட்டார். அடுத்த காரியம், 7வது காரியம், நீங்க நோட்ஸ் பண்ணுங்க, இது 7வது காரியம். ஆடாமேவாள் அவர்கள் பழத்தை சாப்பிட்டார்கள், அவர்கள் கீழ்ப்படியவில்லை. ஆனாலும் இங்க ஒரு புதிய இந்த கணவன் மனைவி ஆடாம் அவருடைய சபையாக புதிய இணைப்பு, ஒரு விசேஷமான இணைப்பு. அந்த இணைப்புல ஆண்டவர் ஒரு பழத்தை எல்லாத்தையும் சாப்பிட சொல்றாரு. இந்த பழத்தை நீங்க சாப்பிடுங்க, நீங்க நல்லா இருப்பீங்கன்னு. அந்த காலத்தில் ஆண்டவர் சொன்னாரு எல்லா பழத்தையும் சாப்பிடலாம், இந்த பழத்தை ஒண்டி சாப்பிடாதீங்கன்னு சொன்னாரு. ஆனா இப்ப புதிய உடன்படிக்கையில இந்த பழத்தை மட்டும் நீங்க சாப்பிடுங்க, மற்ற பழத்தை சாப்பிடாதீங்க. என்ன பழம் இது? டேங் டேங் டேங். என்ன வாட்டர்மெலனா? என்ன பழம் இது? ஆவின் கனிகள். சரி, என்ன பழம்? வாசிப்போம். யோவான் 15வது அதிகாரம், யோவான் 15 4:5, 4-5, 9-10. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் தானாய் கனி கொடுக்க மாட்டாது. போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க, ஆடாமேவாள் 2 இணைப்பும் சரியில்லை. 2 பேரும் இங்க தோட்டத்தை பார்த்துக்க சொன்னார், அங்க தெரியுங்களா மனைவியை கொடுத்தாரு. இவங்க பழத்திட்டு சாப்பிட்டாங்க, ஐயாவும் சாப்பிட்டாரு. அனனியா சப்பீரா அப்படிதான், 2 இணைப்பும் சரியில்லை. கணவன் மனைவி 2 பேரும் கம்ப்ளாட். பேதுரு கேட்கிறாரு, இங்க பாரு என்ன பண்ண உண்மையானு? ஆமா நாங்க இப்படிதான் பண்ணோம். மனைவியும் பொய், 2 பேரும் புங்குஸ். அப்ப இணைப்பு சரியில்லை. ஆனா இங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மணவாளன் புதிய ஆடாம் என்ன சொல்றாரு? என்னில் நிலைத்திருங்கள் சொல்றாரு. மனைவிமார்களே, மனைவிமார்கள்னா மனைவி, நான் இது சொல்ல இந்த மனைவி சொல்ல, நம்ம எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? இங்க பாரு, முதலாவதாக என்னில் நிலைத்திருங்கள். நான் நல்ல ஆடாம், நான் உண்மையான ஆடாம், என் உறவில் நிலைத்திருங்க. ஏன்னா இந்த உறவு இல்லைன்னா நீங்க ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்றாரு. ஆமென், ஹல்லேலூயா. கவனிங்கள், நம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறது தெரியுங்களா, காப்பாற்றப்பட போகிறது கிடையாது. கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கும் போது தான் காப்பாற்றப்படுவோம். ஹல்லேலூயா, ஆமென். இட்ஸ் நாட் ரிலிஜன். ரிலிஜன் நம்மளை சேஃப் பண்ண போறது இல்லை. கிறிஸ்டியானிட்டி சேஃப் பண்ண போறது இல்லை. பேப்டிசம் சேஃப் பண்ண போறது இல்லை. கிறிஸ்துவோடு அது ஆண்டவர் சொல்றார், என்னில் நிலைத்திருங்கள், அபைட் இன் மீ. அப்படியே கூட இருங்க. பொண்டாட்டி புருஷன் பிரிஞ்சு இருக்கிறது கர்த்தரோட சித்தமா? இல்ல. அப்ப பொண்டாட்டி புருஷன் ஒன்னாக இருக்கணும். அதே போல ஆண்டவர் சொல்றாரு, என் கூட நிலைத்திருக்கணும். என் கூட நிலைத்திருக்காவிட்டால் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். நிலைத்திருக்கும் போது அவர் சொல்றாரு, இவ பாரு, நான் உனக்கு நல்ல
பழத்தை நான் கொடுக்குறேன், இது சாப்பிடுன்னு சொல்கிறாரு. என்ன பழம் அது? இல்லை, வாசிங்க 9:10 வாசிங்க. 9வது வசனத்திலிருந்து 10வது வசனம். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை சாப்பிட்டு கை கொண்டிருந்தால் அன்பில் நிலைத்திருப்பீங்க. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாருங்க, பாரு, நான் 2வது ஆடாம், என்ன நிலைத்திருங்கள். ஆனா இப்ப நான் கொடுக்கிற சாப்பாடு ஒண்டி சாப்பிடுங்க, மற்ற சாப்பாடு சாப்பிடாதீங்க. அது என்னவென்றால் என்னுடைய வார்த்தை. எந்த பழத்தையும் சாப்பிடாதீங்க, இந்த பழத்தை ஒண்டி நான் கொடுக்கிறேன்னு சொல்லி என் அன்பிலே கொடுக்கிறேன், இந்த உறவுல நான் கொடுக்கிறேன். என் வீட்டிலே இருந்து ரசத்தை போடுறேன், சாப்பிடு. அவன் பருப்பு கறி ஆக்குறேன், சாப்பிடு. அப்ப நான் கொடுக்கறத நீ சாப்பிடும் போது நீ ஆரோக்கியமா இருப்பாய். வெளியே போயிட்டு நசி கண்டா வச்சு வெளுத்த வச்சு புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? அப்ப வேற சத்தியத்தை வேற காரியத்தை நாம் போகும்போது வேற பழத்தை சாப்பிடும் போது அங்குதான் அந்த பழத்தை கொடுக்கிற சத்துருவானவன் வருகிறான். ஆமென், ஹல்லேலூயா. இதுக்கு எல்லாம் செய்வதற்கு, இது எல்லாம் தோட்டத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு பிசாசானவன் வந்தான். ரைட்டா? இந்த பழத்தை சாப்பிடு, தேவனை போல ஆயிடுவானே. ஆனா இந்த புதிய உடன்படிக்கையில ஆண்டவர் நமக்காக ஒரு இன்ஃப்ளூயன்சரை கொடுத்திருக்கார். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அதனாலதான் ஆண்டவர் அவர் சபை ஏற்படுத்தின பிறகு முதல் காத்திருங்க என்றார். ஏனென்றால் ஆவியானவர் வருவார், அவர் எனக்குள் நடத்துவார், என் வார்த்தைக்குள் நடத்துவார். நம்மளுக்கு டைம் இல்லை, இதெல்லாம் வசனம் இருக்குது. யோவான் 14 யோவான் 15 நீங்க பார்க்கும்போது அவர் என்னை மகிமைப்படுத்துவார், என்னை காண்பிப்பார் என்று ஆவியானவர் எப்பொழுதும் மணவாளனை காண்பிப்பார், வேற காண்பிக்க மாட்டாரு. அல்லேலூயா. ஆவியானவர் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்து காண்பிப்பார். ஆவியானவர் எப்போதும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை காண்பிப்பார். ஆகையால் அந்த ட்ராக்ல இருக்கும்படிக்கு இன்ஃப்ளூயன்ஸ் யாருன்னா நம்ம வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. நீங்களும் நானும் நாம் எல்லோரும் மணவாட்டியாக இருக்கிறோம். அவர் மணவாளனாக இருக்கிறார். அவர் சிறந்த ஆடாம், the best Adam. The best Adam இருந்தார், ஃபெயில் பண்ணிட்டாரு. Now the best Adam, God himself is here with us. இப்போ ஒரு திருமணம் நடக்க போகிறது கடைசி நாட்களிலே. ஆமென். இந்த கடைசி உங்களுக்கு விடுவிக்கிற கேள்வி, நமக்கும் எனக்கும் விடுவிக்கிற கேள்வி. இன்னைக்கு நாம் அந்த புதிய உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறோம். நாம் அவருடைய மணவாட்டியாக இருக்கிறோம். மணவாளன் மீண்டும் வரப்போகிறார். ஹல்லேலூயா. வரப்போகிறார். Is our family engaged with Jesus? நானும் என் குடும்பமும் கிறிஸ்துவோடு கூட எங்கேஜ். என்னது? எங்கேஜ்மெண்ட். நிச்சயம் நிச்சயிக்கப்பட்டோமா? ரைட்டா சொல்றது? நம்ம அவர் கூட நம்ம எங்கேஜ் பண்ணிட்டோம். ஏன் திருமணம் நடக்க போகிறது? திருமணம் நடக்கும்போது பரிபூர்ண சாயல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்க போகிறார். அவருடைய சாயல், பரிபூர்ண சாயல் நமக்கு வரப்போகிறது. ஆகையால் நாம் engaged with Jesus. நம்ம குடும்பம் இயேசுவோடு கூட எங்கேஜா இருக்கிறோமா? அவர் நம்மளுடைய வாழ்க்கையில, நம்ம குடும்பத்தில் மணவாளனா இருக்கிறாரா? அவரோடு கூட நாம் நிலைத்திருக்கிறோமா? ஆமென். அவர் வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில சாப்பிட்றோமா? இதுதான் அவருடைய சாயலுக்கு கொண்டு போகிறது. இதுதான் மணவாட்டியாக கொண்டு போகிறது. கடைசியில் மணவாளன் மாப்பிள்ளை மணவாட்டியை பார்க்க போறாரு. மாப்பிள்ளை பொண்ணை பார்ப்பாரு. ரைட்டா? ரைட்டா? பொண்ணை பார்ப்பாரு. பொண்ணை பார்க்கும்போது பொண்ணு ஆயத்தமாக இருக்கான்னு பார்ப்பாரு. பொண்ணு ஆயத்தமாக இருக்கணும். பொண்ணு ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்திருக்கணும். உண்மைதானே? ரட்சிப்பின் வஸ்திரம் தரித்து இருக்கணும். வெண்மையா பரிசுத்தமாக இருக்கணும். ஆயத்தமாக இருக்கணும். அதனால்தான் திருமணத்தை குறித்து வேதத்தில் அநேக இடத்துல பேசப்பட்டிருக்கிறது. மணவாளன் வரப்போறாரு. 5 புத்தி உள்ள கன்னிகை, 5 புத்தி இல்லாத கன்னிகை ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆகையால் மீண்டும் வரப்போகிறார். இன்னைக்கு நம்ம கேள்வி கேட்போம், ஆண்டவரே, உம்முடைய மணவாட்டியாக இருக்கிற நான் எப்படி ஆயத்தமாக இருக்கிறேன் என்று. ஆமென். கண்களை மூடுவோமா? நம்ம ஜெபம் செய்வோம்.